Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு routine vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. So weekend routine plus இன்னைக்கு மார்னிங் வந்து என்னோட routine எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். plus வந்து இந்த vlogலயே Q&A questions நீங்க கேட்ட questionsக்கும் ஆன்சர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன். skip பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So மார்னிங் பாத்தீங்க அப்படினா தியாக்கு வந்து 8 o'clock ஸ்கூல். so நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு 5:45 6 o'clock நான் எந்திரிச்சிரணும். ஸோ அப்போ தான் வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிலில் வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு வந்து குக்கிங் பண்ணுறப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி நம்ம பண்ணோம் அப்படின்னா குக்கிங்கும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து தியாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு எக் ரைஸ் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த எக் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெயினான எக் ரைஸுங்க. ஸோ அந்த ஆனியன் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் எக் மட்டும் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரைஸும் வந்து நான் வேக வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி மேலேயே நம்ம வந்து எக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ இது நல்லா ஸ்க்ராம்பிள்டு ஆனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனியன் வந்து பெருசாக சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறோம். ஸோ ஒரு அளவுக்காவது திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஆனியன் போடாமல் இந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ நம்மளுக்கு அதுவே போதும் தான் இல்லையா. ஸோ எக் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக கூட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருந்த ரைஸை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஆற வச்சுருந்தேன் ஒரு 5 to 10 minutes. ஸோ ஆற வச்சிருந்த ரைஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு வந்து பெப்பர் பொடி தூவி சால்ட் வந்து பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு ரொம்ப சூடாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மத்தியானத்துக்குள்ளே எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா. அதனால் ஓரளவுக்கு நான் வந்து ஆற வச்சுட்டு தான் வந்து நான் டிஃபன் பாக்ஸில் வந்து அவளுக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணல. நம்ம நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி மட்டும் கம்மியாக போட்டு நான் வந்து குக் பண்ணியிருக்கேங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் வந்து கம்மியாக போட்டு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். ஸோ இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து முந்திரி வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சாலட் மாதிரி குக்கும்பர் அண்ட் கேரட் வந்து அவளுக்கு வந்து நான் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா சண்டே அதாவது நேற்று எடுத்த வீடியோ. ஸோ நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள மெரினா மால் தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒரு வீட்டில் சும்மா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போராகவும் இருந்தது. ஒரு மத்தியானத்துக்கு மேலே அப்படியே கிளம்பி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் vlog அப்படியே பார்த்துட்டே வாங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கும் நான் இதிலே இப்போ ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏன் வந்து நீங்கள் மான்செஸ்டரில் யூகேயில் வந்து செட்டில் ஆகலை, 5 years இருந்தீங்கல்ல, ஏன் அங்கேருந்து விட்டுட்டு வந்தீங்க, அங்கேயே இருந்திருக்கலாமே, குழந்தையோட ஃப்யூச்சர் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். நான் அங்கே இருக்கும்போதே நாங்கள் எதனால கிளம்பி வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்கிறதுக்காக வந்து நாங்கள் பெருசாக வந்து முயற்சி எடுக்கலை. மேபி நல்லா டீப்பாக போய் நாங்கள் முயற்சி எடுத்திருந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருந்திருக்கு. பட் நாங்கள் வந்து ஓரளவுக்கு மேபி எந்த ட்ரையும் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இங்கே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அங்கேயே வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ மெயினாக என்னென்னா இங்கே வந்து நம்ம வீடு வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா
இந்த வீடு வந்து ஒரு வருஷம் வந்து பூட்டியே தான் இருந்துச்சு, யாரும் இல்லாமல். ஸோ சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டு நம்ம வந்து அங்கே இல்லை அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா எனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ மேரேஜ்க்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஸோ எங்களுக்கான சொந்த வீடு கோயம்புத்தூரில் தான் இருந்துச்சு. பட் இவங்க இங்கே ஒர்க் பிளேஸ் வந்து சென்னை அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு வீடு சொந்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஸோ அதே மாதிரியே எங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து அமைஞ்சுது. எனக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம போனால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆப்வியஸ்லி குழந்தைங்க வந்து எங்கே படித்தாலும் அவங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க தானே ஈஸியாக வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம தான் பெரியவங்க வந்து ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் குழந்தைங்க அப்படி கிடையாது. இங்கே படித்தா இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி படிப்பாங்க, அங்கே படித்தாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி படிப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட ஃப்யூச்சர் எதுக்கு என்ன பெஸ்ட்டோ அப்படிங்கிறது நம்ம பார்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப சூப்பர் எஜுகேஷன் இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம இங்கே வரோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஊர்லேயும் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக எங்களுக்கு எந்த ரிக்ரெட்டுமே கிடையாதுங்க. அங்கேருந்து நாங்கள் வந்ததும் எங்களுக்கு ரிக்ரெட் கிடையாது. ஸோ இப்போவும் நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து வித்தியாசம் எதுவுமே எனக்கு தெரியல. ரொட்டீன் வந்து அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ தியாவோட ஸ்கூல் அது இது கிளைமேட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங்கில். மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து எந்த ரெக்ரெட்டுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன பதில் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க, தப்பு கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து பர்சனலாக எங்களுக்கு இந்தியா வரணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. மேபி நாங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணலை, அதுதான் உண்மை. ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் என்னென்னா மெயினாக வந்து இந்த ஸ்டடீஸை பற்றி தான் கேட்குறீங்க. அங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இந்த ஏஜில் போனால் எந்த ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு தான் வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக நாங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்தோட ஆன்சரும் வந்து அதிலே இருக்குது. ஸோ government.uk அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே நீங்கள் gov.uk அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து அதில் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் எங்கே யூகேயில் எங்கே இருக்கீங்களோ அதோட போஸ்ட் கோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நிறைய பேர் அங்கே இந்த விஷயந்தான் நிறைய கேட்குறீங்க. ஸோ அதனால் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மெயின் கொஸ்டினே அங்கேருந்து ஏன் வந்தீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்து அந்த கிளைமேட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து ரெகுலர் ரொட்டீன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அன்றைக்கி வீக்கெண்டில் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போயிட்டு குட்டி குட்டி ஷாப்பிங் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு ஜிக்ரதண்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியாவுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.